அழைத்தேனே என்ன உன்னை அழைத்தேனே உயிர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தா நம்மளோட மல்லாகத்தில் தான் நிற்கிறோம். பர்த்டே ஒன்றுக்கு சர்ப்ரைஸ் பண்ண வந்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரும் அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஹாய், உங்களுக்கு இடம் மாதிரி வந்துட்டோம். கொண்டு போக மாட்டேன். சரியா? நாங்க ஆர்டர் சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வாரம் உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி ஒரு ஆக்க சர்ப்ரைஸா கேக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். போய் உங்களை சந்தோஷப்படுத்திக்கிறது. அந்த இடத்துல இன்னொரு சர்ப்ரைஸ் அப்படிதானே? நாங்க ஒரு பர்த்டே நினைச்சோம். நாங்க ரெண்டு பேரும் யாரா இருக்க முடியாது. கெஸிங் இருக்குதா? என்ன அலப்புறீங்க போல இருக்கு. சரி, ஓகே. யாரா அதுக்கு முன்னாடி கெஸிங் இருக்குதா? யாரும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பிட்டு அனுப்பிடுவீங்களா? வெளிநாட்டுல இருந்து அக்கா. இது ஃபாரின்ல இருந்து வந்த கிஃப்ட். ஃபாரின்ல இருந்து வந்த கிஃப்ட். இது ஸ்ரீலங்காக்குள்ள இருந்து வந்த கிஃப்ட். ஓ, மனுஷியா தான் இருக்கு. மனுஷியா? நீங்க வெட்டிங் பண்ணிட்டீங்க? இல்ல, ஒரு வைஃப் கிட்ட இருந்து வந்த கிஃப்ட். ஒரு பாய் ஆளு சேரும். நீங்க யாரை நினைக்கிறீங்க? வேண்டியாக்கல தெரியல. வேண்டியாக்கல தெரியல. நல்லா ஜோசி சொல்லுங்க. Bluetooth mode connected. ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்கு. மனுஷியதான் என்ன இருக்கு அதுக்குள்ள வைஃபை எடுத்துதான் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன எழுதி வச்சிருக்காங்க? இல்ல, ஜீன்ஸ் தான். ஏன் ஜீன்ஸ் தான் வேற யாரும் வாங்கி தர மாட்டீங்களா? இல்ல, வைஃபுக்கு தான். சரி, எடுத்து காடு. உங்களுக்கு என்ன கிஃப்ட் பண்ணா எல்லாரும் பார்க்கட்டுமே. ஏதா இடம் மாதிரி வருது. இல்ல இல்ல, பர்த்டே உங்களுக்கு தானே? ஓகே. நிக்சன் உங்க பேர் தானே? உங்களுக்கு தான் கிஃப்ட் பண்ணேன். வெல்கம். இதோ போங்க. யாரு இருக்க போறது இதுல காட்டுறீங்க? அப்ப யார் அனுப்புறது? உங்களுக்கு சாரி வந்திருக்கேன். கிரீன் கலர் பிடிக்குமா? உங்களுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு உறவுதான் இந்த கிஃப்ட். உங்க ரெண்டு பேரையும் இந்த பர்த்டேல ரெண்டு பேர் பர்த்டேலயும் உங்க ரெண்டு பேரையும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்க உங்களுக்காக அனுப்பி விட்டுருக்கீங்க. ஆனா நீங்க யாரும் கெஸ் பண்ணி சொல்லலையே. யாரா இருக்கும் என்ன கேட்டா நான் தான் உங்களுக்கு கேட்பேன். நீங்க என்ன புதுசா என்ன கேட்பீங்க? சர்ப்ரைஸ் பண்ண வந்துருது. எனக்கே சர்ப்ரைஸா? சரி, மாத்தாங்க. இதுல வை கொண்டு போக மாட்டேன். எல்லாம் கூட பயப்படாதீங்க. சரியா? ஓகே. கிஃப்ட் பண்ணால் வந்து கோவிச்சிடும். நீங்க கெஸ் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு வந்து இது ஒரு 2 பேர் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருக்கீங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 3 பேர் சேர்ந்துதான் இந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. அப்படி இல்லையா? அக்காவா? எத்தனை அக்கா? 3 அக்கா இருக்கா?
ஓமா இல்லையா மூணு அக்கா இருக்கா அப்ப ஒரு அக்கா அங்க எங்க இருந்து வர்ற எந்த அக்கா இருக்கிறதா தங்கச்சியா நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்புறம் வீடியோ பார்த்துட்டு கவலைப்படுவீங்க நீங்க அவங்கள சொல்லலையேன்னு சொல்லுங்க நசியத்தான் இருக்கு வைஃப் இல்லைன்னு சொன்னா கேக்கலதை கொண்டு வரோம் அழுவீங்களோ கேக்கல கொண்டு போனா அழ மாட்டீங்க இப்பவே நீங்க அழுதுறீங்க ஒரு ஆள் கிடைக்கிறாங்க ஓகே எத்தனையாவது பர்த்டே இது உங்களுக்கு 29வது பர்த்டே 29வது பர்த்டேல அழக்கூடாது அப்படிதானே அல்லாட்டி அப்புறம் என்ன கிஃப்ட் அனுப்பினால் பாவம் இல்லை சரி அம்மா நீங்க கேஸ் பண்ணிட்டீங்களா யாரு உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க அண்ணாட மகளுக்கு என்ன பேர் பிரியான்ற பேர்ல கிஃப்ட் பண்ணல உங்களுக்கு இத கொடுப்போமா இல்ல சாங் டெடிகேட் பண்ணிட்டு இத கொடுப்போம் யார்கிட்ட சொல்ல நானே ஷிரான வைஃப் தானே என்னதுக்கா வைஃப் சொல்றீங்க சொல்லாட்டி அடிப்பாவோ சொல்லாட்டி அடிப்பாவோ இல்ல சொன்னா அடிப்பாவோ ரெண்டுமே சொல்ல சொல்லி இல்ல பர்த்டேக்கு காசு ஏதாவது கொடுத்துருவா அப்படியும் இல்லையா அப்ப என்ன காரணத்துக்கு வைஃப் சொல்றீங்க தெரியும் எனக்கு அப்பதான் மேல வந்து நிக்கிறேன் கிஃப்ட் வந்தது உங்களுக்கு தானே வைஃப்னு சொல்றீங்க ரீசன் என்னடா சொல்லுங்க காரணம் என்ன காரணத்துக்காக வைஃப் சொல்றீங்க சொல்லாடி அடிப்பாவா வைஃப் இல்ல சொல்லாடி அப்பே இல்ல வைஃப் உங்கள பாசம் வச்சிருக்காங்க இல்ல நீங்க அவள பாசம் வச்சிருக்கீங்க என்ன காரணத்துக்காக சொல்றீங்க இல்ல சும்மா வைஃப் தான் போனா போதாவா சொல்லி விடுவோம் அப்படின்னு சொல்றீங்களா அதையும் சத்தம் எதை கௌரவ குறைச்சு இல்ல இல்ல தானே கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்க வயசுல இந்த இடத்துல நிக்கிறாவா அப்படி பார்த்தா தெரியும் ஷையா ஃபீல் பண்ணுவீங்களா இல்லையே உங்களோட வைஃப் இந்த இடத்துல நிக்கிறாவா நீல சட்டியா இல்ல இவாட்டே எனக்கு சொல்லுங்க எங்களுக்கு தந்த ஒரு நெல்லிய கேளுங்க ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்டோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோ அப்படி உத்தரவு இல்லையா எனக்கு தெரியும் ஒன்றே கிடைச்சது தெரியும் ஒண்ணியா இப்படியான கதை நம்ப இல்லாது சரியோ ஒருவேளை வைஃபை சொல்லி சொல்லி கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன கிஃப்ட் வந்தா சரியா உண்மை ஷுவரா இன்றைக்கு வைஃப் அடிதா கன்ஃபார்ம் சரியா இந்தியோட குடும்பங்களுக்கு அது பிரச்சனை இல்ல எப்படா வைஃபை விடுவோம் மட்டும் பார்த்தா சரி ஓகே நான் உங்களுக்கு சொல்றேன் யாரு உங்களுக்கு கிஃப்ட் எடுத்தாங்க பாவமா இருக்கேன் சரி சொல்லுவா ஓகே உங்களுக்கு ஒரு அழகான சோங் டெடிகேட் பண்ணிக்கிறேன் கேப்பமா சரி கண்ண முடியும் கையால கண்ண முடியும் டீசென்ட்டா குழந்தை பிள்ளை கண்ண முடியும் என்ன மாட்டாது
ஓகே எதிர்பார்த்தீங்களா பைக் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் தருவாங்க இதெல்லாம் சர்ப்ரைஸ் இல்ல கேட்டர்லாம் போட எதிர்பார்த்தீங்களா அப்போ இந்த அதிர்ச்சி அப்படிதானே இந்த ட்ரெஸ் வந்து உங்களோட மகன் உங்களுக்கு கொடுத்து விட்டுருக்கேன் சரியோ அவரும் இந்த இடத்துல நிக்கிறாருன்னு நினைக்கிறேன் இல்லையா அப்ப வைஃபுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உண்மையில எனக்கு உண்மையா தானே சொல்றேன் அப்படியெல்லாம் சொல்லணும் அவ்வளவுதானே தேங்க்யூ மட்டும் தானே இதுக்கு நீங்க டாடா குத்தாமலே விட்டுருங்க எனக்கு தான் உங்களோட ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் ஆயின மாதிரி தெரியும் தெரியல வீட்டெல்லாம் போனா தான் தெரியும் அப்படியா ஓகே Thank you so much உங்களோட பிஸியான டைம் எனக்காக ஒதுக்கி தந்ததுக்கு ஹேவ் a nice day ரெண்டு பேரும் எப்பயுமே லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி எங்களோட டீம் சார்பா உங்களை விஷ் பண்றேன் எப்பவுமே ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கணும்